லிவிங் டுகெதர் ஓகே. பட் கல்யாணம் வேணாம். அப்பா கமலஹாசனையே மிஞ்சிட்டாங்க பொண்ணு ஸ்ருதி. நடிகை ஸ்ருதிஹாசன் அடிக்கடி காதலர பிரேக் ப நடிகை ஸ்ருதிஹாசன் அடிக்கடி காதலர பிரேக்கப் பண்ணிட்டு வரக்கூடிய நிலையில, இப்ப முதல் முறையா கல்யாணம் பத்தி எழுப்பப்பட்ட கேள்விக்கு யாருமே எதிர்பார்க்காத விதமா பதில் குடுத்திருக்காங்க. அப்பா 8 அடி பாய்ஞ்சா, பிள்ளை 16 அடி பாயும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் நடிகை ஸ்ருதிஹாசன். காதல் வாழ்க்கையில மட்டும் கிடையாது, நடிப்பு, ஆட்டம், பாட்டம் அப்படின்னு ஸ்ருதி ரொம்பவுமே தனித்து தெரியக்கூடிய பிரபலமாவே இருக்காங்க. தன்னோட அப்பா நடிப்புல வெளியான தேவர் மகன் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச ஸ்ருதிஹாசன், "போற்றி பாடடி பொன்னே" அப்படிங்கிற பாட்டையும் தன்னோட மழலை குரல்ல பாடி ரசிகர்கள மெய்மறக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா கமலஹாசன் இயக்கி தயாரிச்ச ஹேராம் படத்துலயும் வல்லபாய் பட்டேலோட பொண்ணா நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அதிரடியா பாலிவுட் பக்கம் சாஞ்ச ஸ்ருதிஹாசன் லக் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. இந்த படம் பெருசா வெற்றி அடையாத நிலையில அதிரடியா தெலுங்கு, தமிழ் மாதிரியான தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்துல சூர்யா நடிப்புல 2011வது வருஷம் வெளியான 7ஆம் அறிவு படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க. இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி பெறல அப்படின்னாலும், விமர்சன ரீதியா வெற்றி பெற்றுச்சு. தமிழ விட தெலுங்கு அப்புறம் ஹிந்தில அதிக கவனம் செலுத்திட்டு வந்த ஸ்ருதி, தமிழ்ல தொடர்ந்து முன்னணி நடிகர்களோட படங்கள டார்கெட் பண்ணி நடிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பா தனுஷ், விஜய், அஜித், விஜய் சேதுபதி மாதிரியான நடிகர்களோட படங்கள்ல நடிச்சாங்க. இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே முதலுக்கு மோசமில்லாம வெற்றி பெற்றுச்சு. கடைசியா தெலுங்குல பிரபாஸுக்கு ஜோடியா இவங்க நடிச்சிருந்த சலார் படம் போன வருஷம் வெளியாகி வெற்றி பெற்றுச்சு. இப்போ இவங்களோட கைவசம் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வரக்கூடிய கூலி அப்புறம் சலார் 2 மாதிரியான படங்கள் இருக்கு. காதல் சர்ச்சைக்கு பேர் போன நடிகை ஸ்ருதிஹாசன் பொதுவா கல்யாணம் பத்தி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாம தவிர்த்துறது வழக்கம். ஆனா இப்ப இவங்க சமீபத்திய பேட்டி ஒண்ணுல தன்னோட மனசுல பட்டத பளிச்சுன்னு பேசியிருக்காங்க. அதாவது, "எனக்கு ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ரொம்பவும் பிடிக்கும். காதலிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும். யார் கூடயாவது என்னை இணைச்சுக்க நான் விரும்பினாலும், இதுவரைக்கும் எனக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான நபர் அப்படின்னு யாரையுமே என்னால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபரை இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்ல. இது என்னோட சொந்த சிந்தனை மட்டும்தான். கல்யாணத்த பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்ல. அதுல எனக்கு ஆர்வமும் இல்ல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கல்யாணத்த பத்தி யோசிக்கல அப்படின்னாலும், வருங்காலத்த யாராலயும் கணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லியிருக்கிறதால, இவங்க கல்யாணம் செஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இது மூலமா தெரியுது. நடிகை ஸ்ருதிஹாசன் ஏற்கனவே பல காதல் தோல்விகள சந்திச்சிருக்காங்க. குறிப்பா தெலுங்குல நடிகர் சித்தார்த் கூட நடிச்சப்பவும், சித்தார்த் ஸ்ருதி காதலிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அதத் தொடர்ந்து 3 படத்தப்போ தனுஷ், ஸ்ருதி 2 பேரும் டேட்டிங் பண்றதா கிசுகிசு எழுந்துச்சு. அதுக்கு பின்னாடி லண்டனைச் சேர்ந்த மைக்கேல் சார்லஸ் அப்படிங்கிறவர காதலிச்சு, அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட இருந்தும் பிரிஞ்சுட்டாங்க. அதத் தொடர்ந்து டூன் டூன் கலைஞர் சாந்தனு ஹசாரிகா அப்படிங்கிறவர காதலிச்சு, இந்த வருஷம் அவர்கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இத வச்சு தான் அப்பா எப்படி தன்னோட வாழ்க்கையில பல காதல் சர்ச்சைகள சந்திச்சாரோ, அதே மாதிரி பொண்ணும் காதல் சர்ச்சைகளுக்கு பேர் போனவங்க அப்படின்னு நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.